கண்ணியமானவர்களே, இதுவரை யாரும் சொல்லாத, எந்த ஒரு வீடியோக்களிலும் பார்க்க முடியாத நபி அவர்கள் கடன் தீர்வதற்கு, வறுமை நீங்குவதற்கு, இன்னும் பணத்தில் செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை பெற்றுத் தருவதற்கு 6 சஹாபாக்களுக்கு 6 வடிவில் சொன்ன அற்புதமான 6 ரகசியங்களை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய இந்த 6 ரகசியங்களும் நபி அவர்களிடத்தில் ஒவ்வொரு சஹாபாக்கள் பொருளாதார பிரச்சனை, இன்னும் வறுமை பிரச்சனை, இன்னும் கடன் பிரச்சனை, இன்னும் என்னுடைய செல்வத்தில் ஏற்றத்தாழ்வு, என்னுடைய கண்ணியத்தில் ஏற்றத்தாழ்வு, இப்படின்னு சொல்லி வந்த சஹாபாக்களுக்கு 6 சஹாபாக்கள் 6 தடவை வர்றாங்க. அந்த 6 சஹாபாக்களும் நபியவங்க வெவ்வேறு ரகசியங்கள், வெவ்வேறு திக்கர்களை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த 6 திக்கர்களையுமே ஒரே வீடியோவில், அந்த 6 திக்கர்கள் என்ன அப்படிங்கிறத ஒரே பதிவில் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரே பதிவில் இந்த 6 திக்கர்களையும் நாம் ஒரே நேரத்தில் ஓத தொடங்கணும் அப்படின்னா அல்லாஹாலா நாலாபுரத்திலிருந்தும் நமக்கு எங்கெல்லாம் ரிஸ்க் எழுதப்பட்டிருக்கோ அந்த ரிஸ்க்கை அல்லாஹ் இழுத்து கொண்டு வந்து நம்மள்கிட்ட தந்துடுவான். இன்னும் உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தையும் அல்லாஹாலா நம்முடைய காலடியில் போட்டுருவான். இத்தனை நாட்களாக நம்மிடத்தில் எந்த விதமான பணமும் இல்லை, எந்த விதமான பொருளாதார ரீதியாக வசதியும் இல்லை, இன்னும் எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் இருந்திருப்போம். அதன் காரணமாக நம்மை பார்க்கக்கூடிய மக்கள் ஏளனமாகவும் கண்ணிய குறைவாகவும், இவர்கிட்ட என்ன பணம் இல்லை, இவர்கிட்ட போயிட்டு நம்ம என்னத்தை பேசிக்கிட்டு, இவங்கள்ட்ட போய் என்னத்தை நம்ம பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்கிட்டு, இவர்கிட்ட போய் என்னத்தை நாம் பேசிக்கிட்டு சதக்கா கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கண்ணிய குறைவாக நம்மளை பார்த்துருப்பாங்க, மரியாதையே இல்லாமல் நம்மளை நடத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஓத தொடங்குனீங்க அப்படின்னா இன்றையிலிருந்து மக்களினுடைய பார்வையே வேறு மாதிரி அல்லாஹ் மாற்றிடும். ஒரு பணக்காரரினுடைய கண்ணியம் எப்படி கிடைக்குமோ அந்த கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். ஒரு பணக்காரருக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்களோ அந்த மரியாதையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க வைப்பான். இன்னும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குதோ, கடன் பிரச்சனை இருக்குதோ, வறுமை பிரச்சனை இருக்குதோ, அது எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்கி உங்களை மிகப்பெரிய செல்வந்தனாக, பணக்காரராக அல்லாஹ் மாற்றி விடுவான். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை, 100% உண்மை. 6 சஹாபாக்கள் 6 விதமாக ரசூல்லாட்ட போய் சொன்னாங்க. ரசூல்லா 6 திக்ர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த 6 சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு திக்ரு தான் ஓதுனாங்க, ஒவ்வொரு சஹாபாக்களும். அதற்கே அல்லாஹ்தஆலா அவர்களினுடைய வாழ்க்கையை ஒரு டாப்பில் கொண்டு போயிட்டான். பாட்டம்லேருந்து டாப்பில் கொண்டு போய் அல்லாஹ் வச்சுட்டான். அந்த 6 திக்ர்களையும் நாம் ஒரே நேரத்தில் ஓதுனா அப்போ அல்லாஹ்தஆலா நம்மினுடைய வாழ்க்கையை எந்த இடத்துல கொண்டு போய் வைப்பான் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். இந்த ஒரு திக்ரை ஓத தொடங்குனீங்க அப்படின்னா எண்ணி 3 நாட்கள் அல்லது 6 நாட்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை நீங்களே உங்களுடைய கண்ணால் பார்ப்பீங்க. அந்த அளவிற்கு அல்லாஹ்தஆலா மிக விரைவாக உங்களினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றிடுவான். உங்களினுடைய செல்வத்தில் பரக்கத்தை கொடுத்துருவான். அப்படி அந்த 6 திக்ர்கள் என்ன, அந்த 6 திக்ர்களை எப்படி ஓதணும் அப்படின்னு கேட்டால் ரொம்பவும் சிம்பிளான விஷயந்தான். 2 ரகாயத்து ஹாஜத் நஃபில் தொழுது கொள்ளுங்கள். எந்த ஒரு நியத்தை வச்சு தொழுகிறீங்கன்னா, யாரெல்லாம் என்னுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்குது, என்னுடைய கடன் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வறுமை பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ரிஸ்கில் தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்ல வேண்டுமோ அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இதை எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி என்னுடைய செல்வத்தில், என்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை கொடுடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அதற்காக வேண்டி கிப்லாவை முன்னோக்கி உனக்காக வேண்டி 2 ரகாயத்து ஹாஜத் நஃபில் தொழுகிறேன்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 ரகாயத் தொழுது கொள்ளுங்கள். தொழுது முடித்த பிறகு மன ஓர்மையோடு, மன அமைதியோடு சூரா ஃபாத்திஹாவை ஒரு முறை ஓதுங்க. சூரா ஃபாத்திஹாவை ஓதி முடித்த பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த 6 திக்ர்களையும் ஓதுங்க. இந்த 6 திக்ர்களையும் ஓதுவதற்கு முன்பு யார் என்னுடைய செல்வத்தில், யார் என்னுடைய பணத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் நினைக்கிறீங்களோ அவர்கள் அனைவருமே ஆமீன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனின் பொருட்டாலாவது அல்லாஹ்தஆலா உங்களினுடைய செல்வத்தில், பணத்தில் அல்லாஹ்தஆலா பரக்கத்தை தருவான். அந்த 6 திக்ர்கள் என்ன அப்படின்னா, முதல்ல மன அமைதியோடு, மன ஓர்மையோடு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வ வலதி வ பாரிக்லி ஃபீமா அஅதைதனி. இந்த ஒரு திக்ரு சான்ஸே கிடையாது, ரொம்பவும் பவர்ஃபுல்லான திக்ரு.
உடனடியாக செல்வத்தை நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு திக்ர். இந்த திக்ரை 100 முறை ஓதுங்க. இரண்டாவதாக இந்த ஒரு திக்ர் ரிசுக்கில் விசாலத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய திக்ர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். அல்லாஹும் மகுஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஜுபுர்னி வஆஃபினி வர்சுக்னி வர்ஃபஅனி என்ற இந்த ஒரு திக்ர். இதை ஒரு 100 முறை ஓதுங்க. மூன்றாவதாக நம்முடைய கடன் பிரச்சனைகள் நீக்கக்கூடிய, இன்னும் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இந்த ஒரு திக்ர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக வ ரஹ்மதிக ஃப இன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. நான்காவதாக நம்மினுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹு மகுஃபிருலி தம்பி வவஸ்ஸிலி ஃபிதாரி வபாரிக்லி ஃபிர்ஸுக்கு. யாருக்கெல்லாம் சொந்தமாக வீடு இல்லையோ, வாடகை வீட்டில் இருக்கிறீங்களோ, அவர்கள் அனைவருக்குமே சொந்த வீட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ர். இந்த ஒரு திக்ர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தொய்யிபா அமலன் முத்தகப்பலா. இன்னும் ஆறாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம் இஸ்திகுஃபாரோட இந்த ஒரு அமலை முடித்து கொள்ளுங்கள். அஸ்தகுஃபிருல்லாஹு 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 என்ற இந்த 6 திக்ருகளையுமே 100 தடவை நீங்கள் ஓதி முடிச்சிருக்கங்க. முடித்த பிறகு நபியின் மீது ஒரு 3 முறை சலவாத் ஓதிக்கங்க. ஓதி முடித்து ஒரு 3 நாட்கள் தொடர்படியாக அல்லது 6 நாட்கள் கணக்கு வைத்து இந்த அமலை செஞ்சுவாங்க. 6 நாட்களில் உங்களினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் கண்டிப்பாக மாற்றாமல் விடமாட்டான். உங்களினுடைய செல்வத்தில், உங்களினுடைய பொருளாதாரத்தில், உங்களினுடைய ரிஸ்கில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தருவதை யாராலையுமே தடுக்க முடியாது. இன்னும் இந்த ஒரு அமல் எந்த அளவிற்கு ஒரு ஸ்பெஷலானது அப்படின்னா, செல்வந்தர்கள், இன்னும் பணக்காரர்கள், இன்னும் பொருளாதாரத்தில் வசதியாக உள்ளவர்கள் எல்லோருமே இந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு அமல் தான். ஆக கண்ணியமானவர்களே, நீங்களும் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களினுடைய செல்வத்திலும் உங்களினுடைய பொருளாதாரத்திலும் அதிகமான பரக்கத்தை தருவான். இன்னும் அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கவலைப்படாதீங்க. என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செஞ்சுருங்க. யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில், அவர்களினுடைய பொருளாதாரத்தில், அவர்களினுடைய ரிஸ்கில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழிய செய்வானாக. ஆமீன். இன்னும் உங்களினுடைய இந்த ஒரு துஆல என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். அதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.